வணக்கம் நண்பர்களே. ரிஷப ராசிக்கான குரு பயிற்சி பலன் தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது டீட்டெயில்டாக இந்த வருஷம் ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும், என்னெல்லாம் செய்யும், என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட ஆன்மீக சேனல். அதாவது ஜோதிட ரீதியான பலன்களையும் அதற்குண்டான பரிகாரங்களையும் எளிய முறையில், அதாவது எளிய மக்களுக்கும் புரிகிற எளிய முறையில் சொல்லக்கூடிய சேனல் தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் நேயர்கள், நண்பர்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க. உங்களோட ஆதரவை கொடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரிஷப ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும், என்னெல்லாம் செய்யும். அதாவது ரிஷப ராசிக்கு கடந்த ஒரு வருஷமாக ராசியிலேயே குரு இருந்தார். அதாவது ஜென்ம குருன்னு சொல்லுவோம். ஜென்ம குரு அவ்வளோ சிறப்பான அமைப்பில் இல்லை. கடந்த ஒரு வருஷமாக ரிஷப ராசிக்காரங்க சில சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும். என்ன மாதிரி கஷ்டம் அனுபவிச்சிருப்பாங்க? அதாவது இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு, நண்பர்களுக்குலாம் ஜென்மத்தில் குரு வந்தால் முடக்கி இருக்கும். அதாவது ராமர் ஜென்மத்தில் குரு வரும்போது தான் வனவாசம் போனார். அதாவது ராமருக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் வரும்போது தான் வனவாசம் போனார். ஜோதிட சாஸ்திரம், புராணம் சொல்லுது. அதே மாதிரி சிவபெருமான் ஜென்ம ராசியில் குரு வரும்போது தான் பிச்சை எடுத்தார் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஜென்ம குருவாக இந்த ரிஷபராசிக்கு கடந்த ஒரு வருஷமாக கஷ்டங்களையும் சிரமங்களையும் குரு பகவான் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்படியே முடக்கி இருக்கும். எதையுமே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்திருக்கோம் கடந்த ஒரு வருஷமாக ரிஷபராசி. அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ வரக்கூடிய குரு பயிற்சியில் ஜென்மத்திலேருந்து விலகி 2ஆம் இடத்துக்கு, அதாவது ராசிக்கு, ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறாரு. இது நல்லதா கெட்டதா, நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப 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 நல்லது. அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சில இடங்களுக்கு வரும்போது தான் நல்லது செய்யணும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அதாவது ராசிக்கு 2ல் 5ல் 7ல் 9ல் 11ல் இந்த இடத்துக்கெல்லாம் எப்போ குரு வராரோ அப்பெல்லாம் நல்லது செய்வார் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்படிப்பட்ட குரு 2ஆம் இடத்துக்கு வரும்போது நல்லது தான் செய்வார். 2லே குரு திரண்டிடம் பெருநிதி அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதாவது 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது பெரும் பணத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது ஜோதிட விதி. இது நிரூபண உண்மை. அதாவது அனைத்து ராசிகளுக்குமே 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது நிறைய பணத்தை கொடுப்பார். ஏன்னா தனஸ்தானம், இந்த ரிஷப ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு குரு வரும்போது பணம் எக்கச்சக்கமாக வரும். அதாவது பல வகையில் பணம் வரும். என்ன சார் சொல்கிறீங்க, கடந்த ஒரு வருஷமாக நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், பணத்தை கண்ணில் பார்த்தே பல நாளாச்சு அப்படின்னு சொல்கிற ரிஷப ராசி நண்பர்களுக்கெல்லாம் பணம் பல வகையில் வரும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் உங்களை தேடி நாடி வரும். உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா லோன் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க. அங்கே மேனேஜர் உங்களை உள்ளே கூப்பிட்டு ரூமில் உட்கார வச்சு, சார் 10 லட்சமாக தர்றேன் வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. இதே நேரத்தில் மீனராசி நண்பர்கள்லாம் கடன் போய் கேட்டாங்கன்னா 5 லட்ச ரூபா கேட்டால் 2 லட்ச ரூபா தரேம்பாங்க. 2 லட்ச ரூபா கேட்டால் 50,000 ரூபா தரேம்பாங்க. 50,000 ரூபா கேட்டால் கடனே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. மேனேஜரை சந்திக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் போனீங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னா உங்களை கூப்பிட்டு வச்சு கடன் கொடுப்பாங்க. வீடு தேடி வந்து கடன் கொடுப்பாங்க. அதுக்காக கடன் மட்டும் அமைன்னு நான் சொல்லலை, ஈஸியாக பணம் கிடைக்கும்னு சொல்கிறேன். அதாவது நீங்கள் வீட்டிலே சும்மா பேங்க்குக்கு போகாமல் சும்மா இருந்தாலும் பணம் உங்களை தேடி ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு வழியில், ஏதோ ஒரு வகையில் உங்களை தேடி வரும். அதாவது பெரும் பணம். அதனால தான் குறிப்பிட்டு பணத்தை பற்றி சொல்கிறேன். 2லே குரு திரண்டிடும் பெருநிதி. பெரும் பணத்தை பார்ப்பீங்க இந்த ஒரு வருஷம். அதாவது ஃபினான்ஷியலாக எந்த ஸ்ட்ரகிளும் இருக்காது. ஃபினான்ஷியலாக எந்த பிரச்சனையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு வருஷம் இருக்காது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள், உங்களுக்கு வீடு கட்டணும் இருந்தால் வீடு கட்டிக்கலாம். கல்யாணம் பண்ணணும், உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லை வீட்டில் உங்கள் பசங்களுக்கு, பையனுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் பண்ணால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுபகாரியம் வீட்டில் நடக்கும். அதற்கு மூல தேவையே பணம் தானே. அந்த பணம் கிடைக்கும். 2ல் குரு இருக்கும்போது வீட்டில் நல்லது நடக்கும், சுபகாரியம் நடக்கும். அதே மாதிரி ரிஷபராசி நண்பர்கள் திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாம் இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடும். அதாவது 2ஆம் இடம் தனஸ்தானம் எப்படியோ அதே மாதிரி 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம்.
அந்த குடும்பஸ்தானத்துக்கு குரு வரும்போது திருமணத்தை பண்ணி வச்சுருவார். அதுலேயும் குறிப்பாக பல வருஷமாக திருமணம் ஆகாமல் இருக்கிற ரிஷபராசினியர்களுக்கெல்லாம் திருமணத்தை பண்ணி வச்சுருவார். அதற்குண்டான நிதி வசதியையும் கொடுப்பார், திருமணத்தை அமைச்சு கொடுப்பார். அதே மாதிரி வாக்கு, இந்த வருஷம் நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுவீங்க. நீங்கள் சொன்னால் படிக்கும், நீங்கள் சொன்னால் நடக்கும். நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதை காப்பாற்றிடலாம். ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் அது இன்றைய காலகட்டத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் ஒரு வாக்கு, ஒரு உறுதி, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. 2ஆம் இடத்துல குரு வரும்போது பல நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில். சரிங்களா? 2க்கு குரு வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஒரு வருஷம் ரிஷபராசிக்காரங்க எந்த வகையிலையும் கவலை இல்லாமல் இருப்பாங்க. பணம் வந்துட்டாலே இன்றைய காலகட்டத்தில் பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். இதுதான் நிதர்சன உண்மை. சரிங்களா? அப்படிப்பட்ட பெரும் பணத்தை பார்க்கக்கூடிய பாக்கியமும் வாய்ப்பும் இந்த ரிஷபராசிரியருக்கு இந்த வருஷம் கிடைக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 2ஆம் இடத்துக்கு குரு வருவார். அப்படிப்பட்ட மன்னவன், பொன்னவன், ராஜா என்று அழைக்கப்பட்ட குரு பகவான் இப்போ இந்த ரிஷபராசிக்கு 2ல் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக தருவார். இதில் ஒன்றும் எல்லளவும் சந்தேகம் இல்லை. 100க்கு 100% நான் சொன்ன பலன் நிச்சயமாக நடக்கும். நேயர்கள், நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? முழு பலனையும் ஆன்லைனில், அதாவது கால் பண்ணி உங்களுக்கு பலன் விரிவாக சொல்லப்படும். அனைத்து பலன்களும் துல்லியமாக இருக்கும். நண்பர்கள், நேயர்கள் விருப்பம் இருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேயர்களே, நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.